அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எத பத்தி அப்டின்னா, ஒரு ஜாதகத்துல சிறப்பான பலன்கள் எப்ப நடக்கும் அப்படிங்கிறது, அதனுடைய தசாபுத்தி காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மனிதனுடைய செல்வ நிலையை நம்ம எப்படி அளவிடுறது அப்படின்னா, மனிதனுடைய செல்வ நிலையை அளவிடுறதுல திதியின் பங்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்களோ, அந்த திதிக்குரிய கிரகம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரோ, அத பொறுத்து உங்களுடைய செல்வ நிலையை இது மாற்றி கொள்ளலாம். ஏன்னா, திதியை பிடிச்சாதான் ஒரு மனிதனுடைய செல்வ வளத்தை, செல்வ நிலையை நாம் அறிய முடியும். இப்போ நீங்க 15 திதி இருக்கு இல்லையா? அந்த 15 திதியில எந்த திதியில பிறந்திருக்கீங்களோ, அந்த திதிக்குரிய கிரகம் உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு ஆட்சியாகவோ, உச்சமாகவோ வலுவா இருந்துட்டா, நிச்சயமா உங்களுடைய ஜாதகத்துல கொடுப்பினைப்படி உங்களுக்கு செல்வ வளம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா, 2ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல பொருள் வரும் வழியை குறிக்கக்கூடியது. அந்த 2ஆம் இடம் பாதிப்பு இல்லாமல் இருந்து, 2ஆம் அதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருந்து, 2ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர், 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், இவர்கள் அனைவருமே வலுவா இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல. நீங்க பிறந்த திதிக்குரிய அதிபதி அவரும் வலுவா இருக்காரு. அவரும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்போ நீங்க பிறந்த திதிக்குரிய கிரகம் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கு. நீங்க பிறந்த 2ஆம் அதிபதி அவரு உங்க ஜாதகத்துல வலுவா இருக்காரு. 2ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர், 2ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், இவர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்படி இருந்தாலே போதும், அந்த ஜாதகருக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதை தவிர குருவோட நிலை, சுக்கிரனோட நிலையை பொறுத்து அபரிதமான வருமானம் வருமா வராதான்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு மனிதனுடைய செல்வ வளத்தை குறிப்பது நீங்கள் பிறந்த திதி. அப்போ உங்க பிறந்த திதிக்குரிய கிரகம் என்னன்னு பாருங்க. அந்த கிரகத்துக்குரிய அதிதேவதையை வழங்கி வாருங்கள். அந்த கிரகத்துக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாருங்கள். அந்த கிரகத்துக்குரிய வடிவங்களை பயன்படுத்துங்கள். மொத்தத்தில் நீங்கள் பிறந்த திதிக்குரிய கிரகம் எதுவோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பொழுது தனவரவு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்க அந்த பிறந்த திதி தேவதையை வழிபாடு பண்ண நிச்சயமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களால் போக முடியும் அப்படிங்கிறது தான் ரகசியம். இது எல்லாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்க பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ உங்க ஜாதகத்துல கொடுப்பனையாகவே 2ஆம் பாவம் நல்லா இருந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்து நீங்கள் பிறந்த திதிக்குரிய கிரகமும் நல்லா இருந்துட்டா வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, பொருளாதார ஏற்றதாகவும் இல்லாம கரெக்டா போயிட்டே இருக்கும். மாறாக 2ஆம் அதிபதியும் நீங்கள் பிறந்த திதிக்குரிய அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால், குருவும் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருந்தால் பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் பிறந்த திதிக்குரிய கிரகம் எதுன்னு பாருங்க. அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடுகள் அதிதேவதை வணங்கி வந்தாலே செல்வ நிலை உங்களுக்கு நிச்சயமாக உயரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. இவை அனைத்துமே பொதுவான பலன்கள் தான். பொதுவான பலன்களை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.